ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலர் சேனல். நம்ம சேனல்ல எப்பவுமே நிறைய கோவில், ஃபுட் ரிவ்யூஸ், ஹோட்டல்ஸ், நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி மட்டும் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு வித்தியாசமான வீடியோ. பொதுவா ஒருத்தர் ஒரு ஊருக்கு வேலை விஷயமாவோ ஹாலிடே ட்ரிப்புக்காகவோ போவாங்க. அப்படி போகும்போது நம்ம எல்லோருக்கும் அடிப்படையா தேவைப்படுற ஒரு வசதி தான் சாலை வசதி. இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷனுக்கும் டிராஃபிக்கும் எந்த ஊருக்குள்ளேயும் நம்மளால போகவே முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தர மாதிரி நம்ம இந்தியன் நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல நீங்க இப்போ பார்க்க போறது பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் வழியா இப்போ ரீசெண்டா போட்ட ஹைவே NH3 32 ப்ராஜெக்டோட லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த நாள் வரைக்கும் நம்மள பல பேருக்கு சென்னைக்கோ திருச்சிக்கோ போகணும்னா பழைய பைபாஸ் பிடிச்சி தான் திண்டிவனம் வழியா 4 வழிச்சாலையை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இனிமே எல்லோருக்கும் சுலபமா எப்படி போறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறது 2024 அக்டோபர் மாசம் எடுத்த வீடியோ. ரோட் கண்டிஷன் அண்ட் லே அவுட் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க எப்பவும் ஒரு ஹைவே பிடிக்கணும்னா திண்டிவனம் வழியாவோ இல்ல விக்கிரவாண்டி வழியாகவோ போய் தான் இப்ப இருக்கிற சென்னை கன்னியாகுமரி பைபாஸ் பிடிப்பீங்க. அதுல இப்போ வாகன நெரிச்சல் அதிகமா ஆயிடுச்சு. இந்த நிலையில தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு புதுசா ஒரு 4 லேன் பைபாஸ் ரோடு ஈசிஆர்லயே லே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோடு பர்டிகுலரா பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர் மக்களுக்கு அதிக அளவு பயனுள்ளதா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம கன்னியாகுமரி வரைக்குமே இந்த ரோடு போடுறாங்க. அதுக்கான பட்ஜெட்டும் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு ரூபாய் 1116 கோடி செலவுல செய்ய போறாங்க. அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட வேகமா முடிகிற நிலையில இருக்கு. சென்னை மகாபலிபுரம் இருந்து பாண்டிச்சேரிக்கு வர ரோடு பார்த்தீங்கன்னா NH3 32A. விழுப்புரத்துல இருந்து பாண்டிக்கு வர ரோடு பார்த்தீங்கன்னா NH3 32. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி ரோடு இன்னும் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. இது வரைக்கும் 60% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வண்டி போயிட்டு வர அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ விழுப்புரம் டு பாண்டி பார்த்தீங்கன்னா 95% ஒர்க் முடிச்சிட்டாங்க. சின்ன சின்னதாக வேலைகள் இருந்தாலும் நம்மளால் நல்லா வசதியாக போயிட்டு வர அளவுக்கு ரோட் வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு பாண்டியில இருந்து கடலூர் வரவங்க இந்த NH பிடிச்சிங்கன்னா கடலூர் ஓட்டி வரைக்கும் ஃபுல்லா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவில் பாகூர் ஃப்ளைஓவர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. மற்றபடி எல்லா ஃப்ளைஓவரும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்சிடுச்சு. பாண்டிச்சேரியில இருந்து இந்த NH பிடிக்கணும்னா நீங்க இந்திரா காந்தி ஸ்டாச்சு வழியா போக முடியாது. அதுக்கு பதிலா மூலக்குளம் வழியா வந்து இந்த ரோட பிடிச்சு நேரா கடலூர் வந்துடலாம். அதனால நீங்க இனிமே பாண்டி டு கடலூர், விழுப்புரம் டு பாண்டி போகணும்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ரீச் பண்ணிடலாம். இப்போதைக்கு எங்கேயும் டோல் ஆப்ரேஷன்ல இல்லை. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கூடுதலான தகவலும் சொல்றேன், கேளுங்க. பாண்டிச்சேரியில இருந்து வரவங்க நவமல் கஃபேர் நியர் வில்லியனூர் வழியாகவும் வரலாம். தவளக்குப்பத்தில் இருந்து வந்தும் இந்த NH உங்களால பிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாம பண்ருட்டி போறவங்களும் திருவந்திபுரம் வழியா வந்து இந்த NH கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா நாம பார்க்க போறது NH81. அதாவது இப்போ நீங்க பாண்டியில இருந்தோ கடலூர்ல இருந்தோ திருச்சி போக போறீங்கன்னா பழைய திண்டிவனம் பைபாஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இந்த NH81 வழியா போனீங்கன்னா சிதம்பரம், மீன்சுருட்டி, கீழ்ப்பழூர் வழியா திருச்சிக்கு போயிடலாம். சேத்தியார் தோப்பு வழியா யாரும் போக வேண்டாம். ஏன்னா இங்க இருந்து மீன்சுருட்டி ரோடு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஏற்கனவே இருந்த டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு புது டெண்டருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த ரோடும் முடிச்சிடுவாங்க. ஆனால் இப்போ போக வேண்டாம். கம்ப்ளீட் பண்ணதும் வீடியோ போடுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன்சுருட்டி கிட்ட ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் 2 லைன் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பைபாஸ் பற்றி சொல்லணும்னா இது திருச்சி மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் வரைக்குமே ரோட் வேலை போயிட்டுருக்கு. திருச்சியிலிருந்து சேலம் வரைக்கும் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த NH81ஓட பிரதான நோக்கமே பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூரை கனெக்ட் பண்ணுறது தான். இடையில வர ஊருக்கெல்லாம் இந்த NH ரோடு வந்தது ஒரு கூடுதலான வசதின்னே சொல்லலாம். டெல்டா மாவட்டத்துக்கே ஒரு மேஜரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த NH81க்கு இருக்கு. நம்ம இந்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தந்து பண்றாங்க என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கு பேரே கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட். அதாவது விவசாய நிலத்துக்கோ நீர் வர ஆதாரத்துக்கோ எந்த அழிவும் ஏற்படாத விதமாக செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சோலைவனம் பாலைவனமாக ஆயிடுச்சு, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மரம் வெட்டப்படுதோ அத்தனை மரக்கன்றுகளும் நட்டு சீராக பராமரித்து வராங்க. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய்னு சொல்லப்படுது. நம்ம சேனல்ல முக்கிய இடங்களா பாண்டிச்சேரி, விழுப்புரம் சுற்றி இருக்க பிளேஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னமும் நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் வீவர்ஸ்.